நான் என்னுடைய காரியங்களை நான் மனுஷனத்துல சொல்ல மாட்டேன். இனி பிதாவாகிய தேவனே, என் பரிசுத்தமான ஆவியானவர் தேவனே, என் காயங்களை ஆற்றுகிறவர் நீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். அப்பனை விசாரிப்பதற்கு என்னிடத்துல மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி, தேவனே எனக்கு விசாரிப்பவர் நீர் மாத்திரம் தான். இனி நான் மனுஷர்கிட்ட போக மாட்டேன். இனி எந்த ஒரு காரியத்தை குறித்து மனுஷர்கிட்ட போக மாட்டேன். என்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்த மனுஷர்கிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன். என் ஆண்டவராகிய இயேசு உம்மிடத்துல மாத்திரம் நான் சொல்லுவேன் என்று நாம் இடத்துல உறுதிமொழி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் என் தேவன் அடைக்கலமான ஹல்லேலூயா நம்மளை எளியவர்களாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எளியவராக நாம் இருக்கிறோம். ஒருவேளை இதே நிலை நம்மளுக்கு கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக சொல்லுகிறார், அவர் ஆதரவற்றவர்களே அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பனாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகாயர் இல்லாதவருக்கு அவர் சகாயராக நிற்கிறார். அவர் எல்லைகள் எங்கும் தொல்லைகளை நீங்க அவர் தகப்பனாகவே நிற்கிறார். அது மாத்திரமல்ல, இக்கட்டுகளில் உள்ள அனைத்து காரியங்களையும் தவறானங்களை அகற்றி உன்னை உயர்த்துக்கூடிய தேவன் அவர் மாத்திரம் தான் என்று சொல்லி அவர் நாமத்தை சொல்லி நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நாமம் எதிரிகளை நம்மளை எத்தனை பேர் இனி சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் அவர் தூதர்களை கொண்டு சேனைகளை கொண்டு நம்மளை காக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன். அவர் தான் உயர்ந்தவர், அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தான் மகிமைக்குரியவர், அவர் தான் வல்லமைக்குரியவர், அவர் தான் அற்புதத்துக்குரியவர். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னை ஒடுக்கினவர்கள், இனி உன்னை காயங்களை ஆட்டினவர்கள், இன்னும் அதில் இன்னும் ஊற்றி எண்ணெயை போல ஊற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஒவ்வொரு விசாரிப்பிற்கு இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இந்த நாளில சொல்லுகிற காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய கிருபையான வல்லமையான வார்த்தைகள். இனி உனக்கு விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை ஒடுக்கினவர்கள் யாரும் இல்லை, என்னை ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் தொத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். என் இருதயத்தில் ஆறுதல் இல்லை. எனக்கு எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். இனி நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் சொல்ல அவர் சொல்லுகிற காரியங்கள் குறித்து நாம் சொல்லும் போதே இனி நீ எதற்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய காரியத்தில் ஒப்பிக்கிற வேலையில அவர் சொல்லுகிற இந்த வருடத்துக்கான இந்த நிச்சயமான வருடத்துக்கான வாக்கு தத்துவமாக அந்த ஸ்திரியானவர்கள் இந்த உலகத்தில் ஸ்திரியானவர்களை தள்ளப்பட்டு போவார்கள். அவர்கள் தான் உலகாசி ஓடுவார்கள். அதுதான் பிசாசுக்கு சித்தமான வார்த்தைகளாக இருக்குது என்றால் என் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் வானத்தின் பூமியை படித்த சர்வ லோகத்தின் எஜமானுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான உனக்கு வாக்கு தத்துவமாக ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து பார்க்கும் போது அதே எரேமியா தீர்க்க தரிசனம் 30ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்கள், அவர் உன் பிள்ளைகள்